ජූලි මාසේ 5 වෙනි දිනය. 2ஆம் தேதி. ජූලයි මාසේ 5 වෙනි දිනදා ඉරිදා දිනය. 139வது சங்கீதத்திலே கடைசி 2 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ගීතාවලිය 139 අන්තිම පද දෙක අපි මෙනෙහි කරන්නට යනවා. சங்கீதம் 139 கடைசி 2 வார்த்தைகள். ගීතාවලිය 139 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම වචන දෙක. தமிழிலே ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள், சிங்களத்திலே ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். භාෂා දෙකේම කවුරු හරි සද්දෙන් කියවන්න. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். දෙවියන් වහන්සේ මා විමසා බලා මාගේ සිත දැනගත මැනව. මා පරීක්ෂා කොට මාගේ සිතුවිලි දැනගත මැනව. යම් නපුරු මාර්ගයක් මා තුලේ ඇද්දැයි බලා සදාකාල මාර්ගයේ මා ගෙන ගිය මැනව. இந்த 2 வார்த்தைகளும் මේ වචන දෙකම தாவீது தன்னை சுய பரிசோதனைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. තාබිත් තමන්ගේ පෞද්ගලිකව තමන්ව පරීක්ෂා කරන්නා වූ යාඥාවක් ඇටියට තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்கிற ஜெபத்தை ஏறெடுங்கள். මේ මාසයේ ඔබ පරීක්ෂා කරගන්නා වූ යාඥාවක් ගොඩනගන්න. தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். என்னை ஆராய்ந்து அறியும். දෙවියන් වහන්සේට ඔබව කැප කරන්න, මාව විමසා තේරුම් ගන්න. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து உமக்கு வேதனையா இருக்கிற பக்கங்கள் 1, கருப்பு பக்கங்கள் 2, இவைகளை எனக்கு காண்பியும். මාව විමසා තේරුම් අරගෙන ඔබට වේදනාව දෙන පැත්තක් තිබෙනවා නම් ඒක පෙන්වන්න. මගේ වේදනාව තියෙන පැත්තක් තියෙනවා, ඒක එකයි. වේදනාව තියෙන පැත්තක් තියෙනවා, ඒක එකයි. අනිත් එක තමයි කළු පාට නැත්තම් කළු කැලල්ලක් තියෙන පැත්තක් තියෙනවා. நிறைய கருப்பு பக்கங்கள் இருக்குது. කළු පැත්තක් අපිට තිබෙනවා. எனக்கு காண்பியும். මට පෙන්වන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். தாவீதுடைய ஜெபம் எப்படி? දාවිද්ගේ යාඥාව කොහොමද? ஆசீர்வதியும் என்று சொல்ல இல்ல. දාවිද් කිව්වේ නෑ මාව ආශිර්වාද இந்த කරන්න இடத்துல කියලා. அவன் தன்னை தற்பரிசோதனை செய்வதற்காக அந்த தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபத்தை මේ ஏறெடுக்கிறான். ස්ථානයේ තමන්ව පරීක්ෂා කරන යාඥාවක් ගොඩනගනවා. இதெல்லாம் சரியா இருந்தா மற்ற எல்லா நன்மைகளும் எங்களுடைய பாதப்படியை தேடி வரும். මේ දේ යාපතක් ඇටියට තිබුණා නම් සීලුම යාපත අපේ පාමුලට සොයා ඒවි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் தட்டுவோம். எல்லாம் எங்களுடைய காலடியை தேடி வரும். හැම දෙයක්ම අපේ පාමුලට සොයා நாங்க ඒවි. எந்த காலடிக்கும் போக வேண்டியது அவசியம் අපි இல்லை. කාගේ කකුල ගාවටවත් යන්න අවශ්‍ය නැහැ. ஆகையினாலே ඒ නිසා தாவீது தேவனுடைய சோதனைக்கு தன்னை உட்படுத்துகிறான். දාවිද් දෙවියන් වහන්සේගේ පරීක්ෂාවට තමන්ව කැප කරනවා. இப்படிப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். මේ වගේ තමයි අපේ දිවීම අපි දුවන්නට ඕනේ. இதுல ஒரு 5 காரியங்கள் 4 காரியங்கள் அல்லது 5 காரியங்கள் உண்டு. කාරණා 4ක් නැත්නම් කාරණා 5ක් මේ ස්ථානයේ இந்த තිබෙනවා. 2 வார்த்தைகளிலும் මේ වචන දෙකේම 5 காரியங்களை சுருக்கமாய் நான் உங்களோடு பேசுகிறேன். කාරණා 5ක් මං ඉතා කෙටියෙන් කතා කරන්නම්. வாசிங்கள். කියවන්න. தேவனே என்னை ஆராய்ந்து. சரி, தங்கச்சி வாசிங்க. දෙවියන් වහන්සේ මා විමසා බලා முதலாவது පළමුව இந்த ஜெபத்தில் அவன் சொல்லுகிறான், ඔහුගේ යාඥාවේ ඔහු කියනවා கேளுங்க, என்னை ஆராயும். මාව විමසා බලන්න. இவரை ஆராயும் அல்ல, මෙයාව විමසා බලන එක නොවේ. என்னை ஆராயும். මාව විමසා බලන්න. தாவீதும் உங்களை மாதிரி ஒருவர் தான். දාවිත් ඔබ වගේ කෙනෙක් තමයි. சில நேரம் மற்றவனை ஆராயிர குணம் அவன்கிட்ட இருந்துச்சு. සමහර වෙලාවේ අන් අයව පරීක්ෂා කරන ගුණාංගයක් ඔහුට තිබ්බා. தேவனை பகைக்கிறவனை அவன் ஆராய்கிறான். දෙවියන් වහන්සේට විරුද්ධ වෙන අයව ඔහු විමසනවා. அவனை தேவனை பகைக்கிறவர்களை இவனும் பகைக்கிறேன் என்று உறுதிமொழி எடுக்கிறான். දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන කෙනාව මෙයාත් ප්‍රතික්ෂේප කරනවා කියලා මෙයා පොරුන්දු වෙනවා. இவன் மற்றவனை ஆராய்ந்தவன். මෙයා අන් අයව විමසපු කෙනා. நல்லா கவனிங்க. முதலாவது வார்த்தையை வாசிங்க. හොඳට තේරුම් ගන්න පළවෙනි පදේ කියවන්න. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கேளுங்க, நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நீர் சர்வ ஞானியாக இருக்கிறீர். ඔබ ਸਰව බලධාරිය.
நீர் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ඔබ සියලු දේම විමසා දැනගත්තා වූ තැනන් இந்த වහන්සේ. கடைசி 2 வார்த்தையிலே சொல்லுகிற நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். අන්තිම වචන දෙකේ ඔව් කියනවා මාව විමසා තේරුම් ගන්න நல்லா කියලා. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. கிறிஸ்தவ ஓட்டமானது நீதிமானுடைய வாழ்க்கையில மாறுபாடாக கரடுமுரடாகத்தான் இந்த நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. කිතුණු ජීවිතේ කිතුණුවන් දුවන්නේ මේ දවස්වල ඉතා கரடுமுரடு மாறுபாடு වෙනස් වූ මාර්ගයකින් දුවන්නේ. மாறுபாடு நேர்மையானது இல்ல, மாறுபாடு டபுள் கேம். අයුක්තියට දුවන ජීවිතයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இங்கே உலகத்திலேயும் கால், தேவனுடைய இடத்திலேயும் கால். ලෝකෙත් කකුලක් තියාගෙන ඉන්නවා, දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ කකුලක් சந்தர்ப்பம் තියාගෙන வந்தா ඉන්නවා. இன்னொரு மதத்திலேயும் கால், சபையிலேயும் கால். අවස්ථාවක් ලැබුණොත් තවත් ආගමික ස්ථාන තුලත් කකුලක් තියෙනවා, සභාව ඇතුලේ කකුලක් තියෙනවා. இன்னொன்னு சொன்னா තවත් එක් දෙයක් කියන්නම්. அப்பப்ப பச்சோந்திகள் மாறி வாழ்ந்து கொண்டு ඒ විට කටුස්සා වගේ වෙනස් වෙලා ජීවත් වෙනවා. இன்னொன்று சொன்னா තවත් දෙයක් කිව්වොත් இன்னும் ஸ்திரம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக வாழுகிறார். තවත් ස්ථිරත්වයක් නැති කිතුණුවෙක් ඇරෙට ජීවත් වෙන්නේ. தாவீது முதலாவது வசனத்துல சொல்லுகிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். පළවෙනි වචනේ කියනවා මාව විමසා තේරුම් ගත්තා ඔබ කියලා. ஆமென். ආමේන්. கடைசி 2 வசனத்துல சொல்றார், என்னை ஆராய்ந்து அறியும். අන්තිම පද දෙකේ ඔව් කියනවා මාව විමසා තේරුම් ගන්න. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. 22வது வசனத்தை வாசிங்க. 22 පදය කියවන්න. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். அதுக்கு முதல்ல வார்த்தையை வாசிங்க. ඊට පළමු වචනය கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமல் நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. முதல் அவன் தன்னை ஆராய இல்ல, மற்றவங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறான். පළමුව ඔව්ව විමසා ගත්තේ නැහැ, අන් අයව විමසනවා. தெளிவா சொல்லுகிறேன். පැහැදිලියෙන් කියන්න. தண்ட நாத்தத்தை பார்க்க இல்ல, மற்றவண்ட நாத்தத்தை பார்க்க. තමන්ගේ ගඳ බැලුවේ නැහැ, அனிත් අයගේ ගඳ තමයි බැලුවේ. தன் பாவத்தை பார்க்க இல்ல, தேவனுக்கு விரோதமா இருக்கிறத பார்க்க இல்ல, மற்றவனை பார்க்க. තමන් ගැන ඌ බැලුවේ නැහැ, දෙවියන් වහන්සේට විරුද්ධව ඉන්න අය ගැන ඌ බැලුවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். சொல்லுங்க ஆமென். ආමේන්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பாவம். අද කිතුණුවන්ගේ ජීවිතයේ තියෙන ඉතා පවක් මේක තමයි. நான் இப்படி இல்ல, මම මේම නොවේ. அவ එයා அவங்க, ඒ අය நான் சரி, මම හරි. தேவன் சரி இல்ல. දෙවියන් වහන්සේ හරි නෑ. இப்ப கடைசியில என்னை ஆராயும், දැන් අන්තිමේට කියනවා මාව විමසන්න. என்னை ஆராயும். මාව විමසන්න. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். දෙවියන් වහන්සේ මාව විමසා දැනගන්න. அப்படி என்று சொன்னா, එහෙම කියන්නේ නම් நல்லா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. துப்பறியும் ஒரு வார்த்தை. சிஐடி மார் வருவாங்க, සොයලා බලන වචනයක්. சிஐடி மார் வருவாங்க, CID වගේ එනවා. சிஐடி மார் வருவார்கள். CID අය එනවා. பேசுகிற வார்த்தையில என்னென்னு கவனிப்பாங்க. කතා කරන වචනේ මොනවද කියලා හොඳට තේරුම් බලනවා. என்ன இருந்ததுன்னு பார்ப்பாங்க, මොනවද තිබ්බේ කියලා බලනවා. என்ன இதுல கொட்டி கிடக்குன்னு பார்ப்பாங்க. මොකද්ද මේ ඇලිලා තියෙන්නේ කියලා බලනවා. இந்த எபிரேய பதமானது ඊබ්‍රු වචනය இதுதான். මේක තමයි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. ஹோ குரோனி ඔක්‍රොයිනි அப்படின்ற வார்த்தை ඒ වචනය என்ன சொல்லுதுண்டா, මොනවද අර්ථය නම් துப்பறிந்து என்னை ஆராய்ந்து பாரும். මාව තෝරලා විමසා බලන්න. வீட்டை பெரட்டு, ගෙදර අනිත් පැත්තට පෙරලන්න. அலுமாரியல்ல உடுப்பெல்லாம் கீழே போடு, ඒ කබඩ් එකේ තියෙන හැම ඇඳුම්ම බිමට දාන්න. கிச்சன்ல உள்ளதெல்லாம் எடு, කිචන් එකේ තියෙන බඩු ඔක්කොම ගන්න. அந்த கதிரை எல்லாம் பெரட்டி விடு, ඒ පුටු ඔක්කොම අනිත් පැත්තට පෙරලවන්න. மெத்தையை கீழே போடு, මෙත්තේ බිමට இந்த දාන්න. பூவாசை எல்லாம் கழட்டி வீசு, මේ මල් වාස ඔක්කොම ගලවලා විසිකන්න. என்ன இருக்குன்ற என்ற பாரும். මොකද්ද තියෙන්නේ කියන එක බලන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. முதல் சொன்னா நிராராய்ந்து அறிந்திருக்கிறீர். පළමුව කිව්වා ඔබ විමසා තේරුම් අරගෙන තියෙන්නේ. அதுக்கு முதல் சொல்றான், மற்றவனை நான் பகைக்கிறேன். අන්න ඊට පස්සේ කියනවා අන්න අයට මං විරුද්ධ වෙනවා. அவங்கள ஆராயிறான்.
ඒ අයව විමසනවා ඔහු. இப்பத்தாம் வாரான் தன்னை தற்பரிசோதனை செய்ய வாரான். දැන් තමයි ඔහු ආවේ තමන්ව පරීක්ෂා කරා ගන්නට. கேளுங்க, மேலோட்டமாக அல்ல, පිටස්තර නොවේ. மேலோட்டமான வேலை පිටස්තර இல்லை. නොවේ. முழுமையாக සම්පූර්ණව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்றைக்கு மேலோட்டமாக தங்களை ஆராயிர கிறிஸ்தவர்கள் சபையில உண்டு. පිටස්තර තමන්ව විමසන කිතුරුවන් සභාවේ ඉන්නවා. தேவனிடத்திலே தன்னை தானே முழுமையாக ஆராயும் என்று விட்டு கொடுக்கிற கிறிஸ்தவன் இல்லவே இல்லை. තමන්ව සම්පූර්ණ කැප කරන්න මාව විමසා බලන්න කියලා දෙවියන් වහන්සේට ඉඩ දෙන කිතුනුවන් නැහැ. அதுதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ඒක තමයි දාවීද් දෙවියන් වහන්සේගේ අදවතට එකඟ කෙනාය. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. தாவீது யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? දාවීද් කාගේ අදවතට එකඟ කෙනෙක්? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். දෙවියන් වහන්සේගේ අදවතට එකඟ කෙනෙක්. இதுவும் அவனுடைய ஸ்பெஷலான காரியத்துக்கு ஒன்று. ඔහුගේ ප්‍රධාන කාර්යයට එක කාරණයක් මේකයි. மேலோட்டமா வாழ்ற குடும்ப தலைவனே, குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரீகளே, வாலிப தம்பி தங்கச்சியே, சிறு பிள்ளைகளே, வயோதிபர்களே, முழுமையாக ஆராய விட்டு கொடு. පිටස්තර ජීවත් වෙන කිතුණුවන්, පවුලේ නායකයන්, කාන්තාවන්, තරුණ තරුණියන්, කුඩා දරුවන්, වැඩිමල් අය ඔබ දෙවියන් වහන්සේට ඉඩ ඔබගේ ජීවිතේට ඉඩ දෙන්න. முழுமையாக ஆராய விட்டு கொடு. සම්පූර්ණ විමසන්න ඔබ ඉඩ දෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அப்பொழுதுதான் மகிமை வரும். ඒ විට තමයි මහිමේ ඉන්නේ. அப்பொழுதுதான் ஜெயம் வரும். ඒ විට තමයි ජයග්‍රහණය එන්නේ. அப்பொழுதுதான் விடுதலை வரும். ඒ විට තමයි නිදාස එන්නේ. மேலோட்டமான கிறிஸ்தவம், පිටස්තර කිතුණුවන්, மேலோட்டமான வாழ்க்கை. පිටස්තර ඕම ජීවත් වෙන ජීවිතය. அதாவது பேதுருவா இருக்கலாம், சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. පේතරස් වෙන්න පුළුවන්, ගෝලයන් වෙන්න පුළුවන්, හැමදේම අතහැරලා ආවේ. திரும்பவும் அதே இடத்துக்கு போக பேதுரு ட்ரை பண்ணான். නැවතත් ආපහු පර්ණස්ථානට යන්න පේදුරු උත්සාහ දරුවා. ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ මූණ බැලුවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ මූණ அவன் බැලුවා. மனம் கசந்து அழுறான். ඔහු සිත් කැළඹිලා අඬනවා. யூதாஸ் அழ இல்ல. යූදාස් ඇඳුවේ නැහැ. அவன் மேலோட்டமான இயேசுவோடு பக்கத்துல இருந்தவன். පිටස්තරව යේසුස් වහන්සේ ළඟම හිටපු කෙනෙක්. அவனுடைய நோக்கமே பணம் பிணம். ඔහුගේ එකම අරමුණ මුදල්. அவன் பிணமானா. ඔහු අන්තිමේට මැරිලා ගියා. மெரிலனமே மலை கந்தாக். මල කඳක් වුණා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நீ கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கை நாறுகிறதா? மேலோட்டமா இந்த ஓட்டத்தை ஓடுகிறதுனால நாறுதா? தேவனுக்கு மகிமை வருகிறதா? ඉතුණුවනේ ඔබ අද පිටස්තර දුවන නිසා මේ දිවීම ඔබ ගඳ ගන්නවද නැත්නම් දෙවියන් වහන්සේට මහිමේ එනවද? நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. தற்பரிசோதனை செய்கிற கிறிஸ்தவர்கள் சபையிலே அவசியம். තමන්ව පරීක්ෂා කරා ගන්න කිතුණුවන් සභාවට අවශ්‍යයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவன் தான் மனம் திரும்புவான். ඔහු තමයි පසුතැවිලි அவன் වෙන්නේ. தான் மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விடுவான். இனி திரும்பவும் அதே நிலைக்கு போக மாட்டான். ඔහු තමයි පසුතැවිලි වෙලා හැම පාපයක්ම අතාරින්නේ. ආපහු ඒ පරණ තැනට යන්නේ නැහැ. அந்த வசனத்தை வாசிங்க தம்பி. 23 தமிழ் 23 වෙනි சிங்கள. පදය භාෂා දෙකේම. தேவனே என்னை ஆராய்ந்து சரி, දෙවියන් වහන්සේ මා විමසා බලා அவனுடைய ஜெபம் எப்படி தொடங்குது? ඔහුගේ යාඥාව කොහොමද පටන් தேவனே ගන්නේ? என்னை ஆராயும். දෙවියන් වහන්සේ මාව විමසන්න. மேலோட்டமாக அல்ல, முழுமையாக. පිටස්තර නොවේ, සම්පූර්ණ. அவன் என்ன சொல்லுகிறான்? ඔහු මොනවද කියන්නේ? என்னுடைய வாழ்க்கையில இருண்ட காரியம், தேவனுக்கு ஏமாற்றம் செய்த காரியங்களை தோண்டி பாரும். මාව මගේ අඳුරු කාලය, දෙවියන් වහන්සේ රවට්ටපු කාලය ගැඹුරෙන් ආරා බලන්න. சொல்லுங்க ஆமென். ஆமென். நிறைய வெள்ளை பகுதியும் இருக்கு, கருப்பு பகுதியும் இருக்கு. සුදු පැත්තක් තියෙනවා, කළු පැත්තකුත් තියෙනවා. ஆமென். ආමේන්. நீர் எப்படி பாரும்? மேலோட்டமா பார்க்காத தோண்டும். ඔබ කොහොමද බලන්නේ? පිටස්තරව බලන්න එපා. ඒක ආහාරලා බලන්න. இன்னும் ஆழமா இந்த வாழ்க்கையை பாரும். තව ගැඹුරෙන් මාගේ ජීවිතේ බලන්න. நீ எந்த இடத்துல விழுந்த, ඔබ කොයි ස්ථානයේද වැටුනේ? எந்த இடத்துல சோர்ந்து போன, කොයි ස්ථානයේද අසල වුනේ? எந்த இடத்துல பின்வாங்கி போன, කොයි ස්ථානයේද පසුපට වෙලා ගියේ? நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. காலம் பொல்லாது. කාලය නපුරුයි. அதான் நான் சொன்னேன், சபை ஜெபிக்க வேண்டிய சபை
சபைக்காக ஜெபிக்க வேண்டிய காலம் வந்துச்சு. යාඥා කරන්න ඕන සභාව අද සභාවට යාඥා කරන්න වෙලා சொல்லுங்க තියෙනවා. ஆமென். ආමේන්. சபையில உள்ளவன் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக சித்தத்துக்காக ஜெபிக்க வேண்டிய வாழ்க்கைக்கு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காலத்துல நாங்கள் வாழ்ந்து අද கொண்டிருக்கிறோம். සභාවේ ඉන්න අය දේශය වෙනුවෙන් පිබිදීම වෙනුවෙන් ගැලවීම වෙනුවෙන් යාඥා කරන්න ඕන සභාවේ අයට දැන් ඒ අයට යාඥා කරන්න වෙලා තියෙනවා. ஒரு சபையில 12 பேர் இருந்தாங்களாம். එක සභාවක 12 දෙනෙක් හිටියලු. 18 வருஷம் அந்த 12 பேர் இருந்தாங்களாம். අවුරුදු 18ක් ඒ 12 දෙනා හිටියලු. அந்த 12 பேர்ல 8 பேர் வயோதிப தாய்மாரா. ඒ හිටපු 12 දෙනායින් 8 දෙනෙක් වැඩිමල් කාන්තා வயது මව්වරු 68 78 88 98 இருந்தாங்களாம். 68 88 88 කියලා ඔක්කොම වැඩිමල් අය. 17 வருஷமாக அதே 12 தானா. අවුරුදු 17ක් ඒ 12 දෙනා පමණයිලු. ஒரு நாள் அந்த 8 பேர் அம்மாமாரும் சேர்ந்து தீர்மானிச்சாங்களாம். ඒ අම්මවරු 8 දෙනාම එක් වෙලා මව්වරු තීරණයක් ගත්තා. பாஸ்டர் පාලකතුමා என்ன ஜெபம் தெரியுமா? මොනවද දන්නවද இந்த යාඥාව? வயோதிப நாட்கள்ல எங்களை பரிசுத்த பண்ணுமெண்டு. ආත්ම වැඩි කරන්න කියන එක. இப்படி பல வருஷங்களாக 3 மணித்தியாலங்கள் ஜெபிச்சாங்க. இன்றைக்கு அந்த தேசத்துல அவங்களோட சபையில ஒரு ஆராதனையில 15,000 பேர் இருப்பாங்களாம். අද ඒ දේශයේ එක සභාවේ රැස්වීමේදී 15,000ක් ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆனா ஜெபிச்சவங்க வயோதிபர் இறந்து போயிட்டாங்க. ඒ යාඥා කරපු අය වයස ගියා. ඒ අය මිය ගියා. ஜெபம் மேல போயிட்டு යාඥාව ඉහළට ගියා. ஜெபத்தை கேட்கிறவர் சிங்காசனத்தில் இருந்தார். යාඥා වසන කෙනා සිංහාසනයේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. அந்த ஜெபம் ඒ යාඥාව அந்த ஜெபம் ඒ යාඥාව இன்றைக்கு ஒரு ஆராதனையில 15,000 பேர், காலையில பகல் இரவு 45,000 பேர் ஆராதனையில பங்கு ඒ பெறுகிறார்கள். යාඥාව තුලින් ලබාගත්තු දේ තමයි එක වේලක 15,000ක් රැස්වීමට ඒ යාඥාව ඉන්නවා. වේල් තුනේම ඒගොල්ල යාඥා කරද්දී 45,000ක් යාඥා. இப்ப செத்து போன கிறிஸ்தவர்களே, දැන් මැරිලා ගිය කිතුණුවනි, சபையில உள்ள செத்து போனதுகளே, සභාවේ ඉන්න මැරිච්ච අය, அறிவில் வேத அறிவில்லாததுகளே, දේව නුවණ නැති අය, உணர்வில்லாதது, ඇඟීමක් නැති අය, உங்களோட அழைப்பு எங்க? ඔබගේ කැඳවීම කොහෙද? உங்களோட அபிஷேகம் எங்க? ඔබගේ ආලේපය කොහෙද? தேவன் கொடுத்த தரிசனம் எங்க? දෙවියන් වහන්සේ දීපු දර්ශනය කොහෙද? செத்து போய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். මියගිය අය වෙනුවෙන් යාඥා කරන්න ඕන ස්ථානයක අපි ඉන්නේ. பெருமையில செத்துட்டோம், උඩංගුකමෙන් මැරුණා, சுயத்துல செத்துட்டோம், මවත්තෙන් මැරුණා, என்ற விருப்பத்துல செத்துட்டோம், මගේ කැමැත්තෙන් මැරුණා. பிடிவாதத்துல செத்துட்டோம். ඒ උඩංගුකමෙන් මැරුණා. பிடிவாதம் මුරණ්ඩුකමෙන් මැරුණා. பிடிவாதத்துல செத்துட்டோம். මුරණ්ඩුකමෙන් මැරුණා. நாங்க விரும்பினதுல சாதிக்கிறதுல செத்துட்டோம். අපි කැමැති දේ ඉෂ්ට කරන පිණිස ඒ දේෙන් මැරුණා. இன்றைக்கு சபைக்கு ஜெபிக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். අද සභාවට යාඥා කරන්න ඕන කාලේ අපි குடும்ப ඉන්නේ. தலைவர்களே, පවුලේ නායකයනි, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளே, පවුලේ කාන්තාව, வாலிப தம்பி தங்கச்சிகளே, තරුණ තරුණියන්, பாலிய சிறு பிள்ளைகளே, කුඩා දරුවන්, வயோதிபர்களா இருக்கிறவர்களே, වැඩිමල් අය, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ඔබව විමසා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. வேத அறிவில்லாதவர்களை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். දේව වචනේ නුවණ නැති අය ඔබව විමසා බලන්න. சத்தமா வேத அறிவில்லாதவர்களே, බයිබලේ නුවණ නැති අය உங்களை ஆராய்ந்து ඔබව பாருங்கள். විමසා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේன். இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வராத ஒரு தேவதாசன், நான் பழைய சபையில் இருக்கும்போது என்னிடத்துல பிரசங்கம் பண்ண வந்த தேவதாசன் இருக்கிறார். මේ ස්ථානයේ දේශනා කරන්න ආපු නැති දේවදාසෙක් පරණ සභාවේ දේශනා කරපු දේවදාසයෙක් ඉන්නවා. அவரை இலங்கைக்கு எடுக்கணும், அவருக்கு டிக்கெட் பணங்கள் கொடுக்கணும், தங்குற வசதி கொடுக்கணும், போக்குவரத்து கொடுக்கணும். பணம் இல்லாதபடி நான் அமைதியா இருக்கிறேன். එයාව මේ ස්ථානෙට ගෙන්නන්න ඕනේ, එයාට ටිකට් මුදල් දෙන්න ඕනේ, ඒ වගේම නවාතන් පාසුකම් දෙන්න ඕනේ. මුදල් නැති නිසා මම නිශ්ශබ්දව நான் ඉන්නවා. காத்திருக்கிறேன். මම රැඳී ඉන්නවා. கர்த்தருடைய கை குறுக இல்லை. ස්වාමින් වහන්සේගේ දෑත කොට උනේ சொல்லுங்க නැහැ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். அவருடைய ஊழியம் செய்கிறவர் ஒரு நாளைக்கு 45 அதிகாரம் பைபிள்ல வாசிச்சு தான் ஊழியம் செய்கிறார். එයා සේවය කරන්නට ප්‍රථම බයිබලේ පරිච්ඡ 45 කියවලා තමයි සේවයට යන්නේ. ආමේන්. ආමේන්.
அவர் சொல்லுகிறார் ඔව් කියනවා நான் டில்லிக்கு போகணும் මන් දිල්ලි යන්නට 3 நாள் பிரயாணம் දවස් 3ක් ගමන් බිමන් ட்ரெயின்ல போகல வாசிக்கணும் ට්‍රේන් එකේ යද්දි කියවන්නට வீட்டுல ඕන பிரசங்கம் பண்ண போகணும் දේශනා කරන්න යන්නට ඕන நான் நேரத்தை ஒழுங்குபடுத்தி சில நேரம் நான் கால் பண்ணுவேன் அவருக்கு நான் கால் பண்ணுவேன் පාලකතුමා සමහර විට ඔහුට කතා කරනවා அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் එයා ආන්සර් කරන්නේ சில නැහැ மணித்தியாளர் பின்பு எனக்கு எடுத்து சொல்றார் மன்னிச்சு கொள்ளுங்க පැය ගානකින් පස්සේ මට අරගෙන කියනවා සමා වෙන්න நான் பைபிள் வாசிக்கிற நேரத்தை இன்னொன்றுக்கு கொடுக்க விரும்பேன் මං දේව වචනේ කියවන වෙලාව වෙන දෙයකට දෙන්න කැමති නැහැ ஆமென் ආමේන් உங்களை ஆராய்ந்து பாருங்க ඔබව විමසා බලන්න ஆண்டவர்ட்ட சொல்லுங்க இந்த கருப்பு பக்கம் தான் நிறைய வெள்ளை பக்கமே இல்லை දෙවියන් වහන්සේට කියන්න කළු පැත්ත තමයි මගේ වැඩි සුදු පැත්තක්ම නැහැ உணராத பக்கங்கள் நிறைய என்னை உணர்த்த வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்கு என்னை உணர்த்தும் ඇඟීමට පත් වෙන්න ඕන පැත්ත වැඩි මට අඟවන්න சொல்லுங்க ஆமென் ආමේන් வாசிங்க பிரதர் කියවන්න 23 23 වෙනි පදය தேவனே என்னை ஆராய்ந்து ரைட் ரைட் දෙවියන් වහන්සේ මා විමසා බලා ரைட் அப்படி திரும்ப அப்படி தொடர்ந்து வாசிங்க தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை சரி சரி இப்போ வாசிங்க දෙවියන් වහන්සේ මා විමසා බලා මාගේ සිත දැනගත මැනව. முதலாவது என்ன தோண்டி பாரும் පළමුව මාව ආරලා බලන්න சொல்லுங்க ஆமென் ආමේන් நிறைய கருப்பு பக்கம் தான் இருக்கு ඕ කළු පැති තමයි තියෙන්නේ இப்ப இருதயத்தை දැන් අදවත சொல்லுங்க ஆமென் ආමේන් எங்க பொக்கிஷம் இருக்கோ அங்கதான் உங்களோட இருதயம் இருக்கும் කොහෙද වස්තුව තිබෙන්නේ ස්ථානයේ තමයි ඔබගේ අදවත තිබෙන්නේ சொல்லுங்க ஆமென் ආමේන් உங்களோட பொக்கிஷம் என்ன ඔබගේ වස්තුව කුමක්ද தூக்கம் නින්ද துக்கம் දුක பெருமை උඩංගුකම மாம்ச இச்சை මාංශ තෘෂ්ණාව ஜீவனத்தின் பெருமை ජීවනයේ උඩංගුකම உலக இச்சை ලෝකේ තෘෂ්ණාව நினைத்தது தான் எனக்கு வேணும் ඉතපු දේ තමයි මට ඕනේ உங்களுடைய இருதயம் ඔබගේ අදවත இது இரண்டாவது என்ன சொல்லுகிறாருண்டா දෙවනුව කුමක්ද කියන්නේ නම් அதாவது இருதயம் என்று சொன்னாவா අදවත කියලා කියන විට உணர்ச்சியின் இருப்பிடமா ඇඟීමේ ස්ථානයකි அது மாத்திரமல்ல ඒ විතරක් නොවේ அங்க இருந்தா யோசிக்கிற புத்தி கூர்மை ඒ ඉඳන් තමයි කල්පනා කරන්නේ அங்கத்தான் அவ்வளவு விருப்பங்களும் இருக்கு ඒ තමයි සියලුම කැමැත්ත තිබෙන්නේ அங்கத்தான் நோக்கம் அடுத்த கட்டம் என்ன ඒ செய்யணும் තමයි பிளானிங் எல்லாம் இருக்கு අරමුණ ඊගාවට මොනවද කරන්න කියලා ප්ලෑන් කරන්නේ ඒ ස්ථානයේ அங்க තමයි இருந்தா முடிவு எடுக்கிறது ඒ ඉඳන් තමයි තීරණය ගන්නේ சொல்லுங்க ஆமென் ආමේන් அது நடுமையம் ඒක ප්‍රධාන ස්ථානයකි சொல்லுங்க ஆமென் ආමේන් ரகசிய நோக்கங்கள் அங்கத்தான் இருக்கு රාස්ගතික දේවල් අරමුණ ඒ තමයි තිබෙන්නේ அங்கத்தான் தந்திர செயல்கள் இருக்கு ඒ තමයි වංචාකාරකම් ක්‍රියාව ඒ තමයි තිබෙන්නේ நிறைய எண்ணங்கள் அங்கத்தான் இருக்கு බෝ සිතුවිලි ඒ තමයි තිබෙන්නේ சொல்லுவாங்க தானே කියනවනේ வாயால வடை சுட்டுறாங்க කටින් වඩ පුච්චන්නට එපා வாயால பறந்துடாதீங்க කටින් ඉගිලෙන්නට එපා நினைப்பு பெருசு ඔබගේ සිතුවිල්ල විශාලයි தேவன் உயர்ந்தவர் දෙවියන් වහන්සේ උසස්ය அவர் நினைத்திருக்கிறதும் அவர் சிந்திச்சிருக்கிற எங்களோட வாழ்க்கையில நடக்கும் උන්වහන්සේ සිතපු දේත් උන්වහන්සේ කරන්න ඕන දේත් අපේ ජීවිතේ ஆனா සිද්ධ எங்களோட වෙන්නේ வாழ்க்கையில இருக்கிறது நிறைய අපේ ජීවිතේ තියෙන දේ වැඩි இருதயத்தை பாரும் අදවත බලන්න யாருக்குத்தான் உண்டு இருதயம் தெரியாது කාටද කාගේ අදවතද දන්නේ නැත්තේ ஒருவரை சந்திச்சேன் එක්කෙනෙක්ව මුණ ගැසුණා அவர் சபைக்கே போறதில்லை සභාවට යන්නෙම නැහැ 27 வருஷம் சபைக்கு போனேன் අවුරුදු 27ක් ඔහු සභාවට ගිහින් சபையில சொல்லியிருக்காங்க සභාවෙන් කියලා நீங்க තියෙනවා தொடர்ந்து வாங்க ඔබ නොකඩවා එන්න நான் அமெரிக்காவில் பேசி இருக்கிறேன் මං ඇමරිකාවෙන් කතා කරා எப்படியாவது ஒரு வீடு வாங்கி தரேன் ඕමාරි මං ගෙයක් කරන් දෙන්න இதுக்காக 27 வருஷம் சபையில இருந்தா கத்தடைய சித்தம் செய்ய இருக்க இல்ல මේ අවුරුදු 27ක් සභාව හිටියා ස්වාමීන් වහන්සේ කැමැත්ත කරේ නැහැ அவங்க இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க எந்த சபைக்கும் போறதில்ல மனுஷர் பொய்ய ஊழியக்காரன் பொய் சபை பொய் கடவுளும் வேணாம் එයාලා දැන් නැහැ කියලා කිව්වා ඒ නිසා සභාවට යන්නෙම නැහැ දේව සේවකයන් දෙවියන් වහන්සේ සභාව කියන්නේ බොරු කියලා ඒගොල්ලෝ හිතාගෙන ඉන්නවා போறதில்ல දැන් යන්නෙම නැහැ
இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் அனுப்புகிற வசனம் ஒன்று அனுப்புகிறேன். මෝටම යවන වචනයක් මං හැමදාම ඌටත් යවනවා. அந்த வசனத்தை கவனிக்கும் போது ඒ වචනය මං යොමු වෙන විට அவங்க அனுப்புனதை அவங்க பார்த்தாங்கண்டா අවපුදේ ඒගොල්ලෝ දැක්කොතින් බැලුවොතින් என்னத்தை பார்ப்பாங்க தெரியுமா? මොනවද දන්නවද ඒගොල්ලෝ දකින්නේ? கண்ணீரோடு விதைத்ததை கெம்பிரத்தோடு அறுப்பார். අඳුළු සමයෙන් වපුරපුදේ ප්‍රීතියෙන් නෙලා ගන්නවා. அந்த வசனத்துக்கு ஆமேன் போடுவாங்க. ඒ වචනයට ඒගොල්ලෝ ආමෙන් දානවා. இன்னொரு வசனம் அனுப்புவேன். තවත් වචනයක් இல்லாததை இருக்கிறதாக வரவழைக்கிற தேவன். ඇතිදේ ඇති ඇටියට කැඳවන දෙවියන් වහන්සේ. இப்ப கிராம சேவரை தேடி போறாங்க. දැන් ග්‍රාම සේවකෝ அவருக்கு பின்னால் என்றாவது ஒரு வீடு கிடைக்கும். එයා පිටිපස්සේ ගියොත් මොකක් හරි නිවසක් හම්බ වෙයි කියලා. அரசாங்கத்துல உள்ளவனை தேடி போறாங்க. රජයේ ඉන්න අය ඔයලා යනවා. லெட்டர் எல்லாம் எழுதி போடுறாங்க. ලියුම් ඔක්කොම ලියලා දානවා. கவனிங்க. හොඳට தේරුම් ගන්න. அப்ப அந்த இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி சபைக்கு போறதுக்கு இல்ல, அந்த வீடு யார் மூலமாவது கிடைக்கிறதுக்காக திக் வருது. නැතිදේ ඇතිදේ කියන එක ස්වාමින් වහන්සේ නෙවෙයි විශ්වාස කරන්නේ කවුරු හරි සොයාගෙන යනවා නිවසක් හම්බ இது වෙයි எங்க කියලා. இருந்து இந்த இதெல்லாம் தூண்டுது? இருதயத்துல இருந்து. මේ දේ ඔක්කොම කොහෙන්ද ඇති වෙන්නේ? அதுதான் හදවතේ ඉඳන්. எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். තමයි එරේමියා අනාගත වාක්‍යවරයා ලස්සනට කියනවා. எல்லாருடைய இருதயமும் திருக்கு நிறைந்ததும் கேடு நிறைந்ததும். අදවත් තුළ කිලුටුභාවයෙන් පිරිච්ච අදවත් කියලා. எல்லா இருதயமும் திருக்கும் கேடு நிறைந்தது. සියලුම අදවත් කිලුටුභාවයෙන් පිරුණු අදවත් කියලා. நோவாட நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், නෝවා දවස්වල දෙවියන් වහන්සේ කියනවා மனுஷன் சிறு வயது தொடங்கி அவனுடைய இருதயம் பொல்லாதது. මනුස්සයා කුඩා කාලේ පටන් ඔහුගේ අදවත ඉතා නපුරුයි. உண்ட இருதயத்தில் ஒரு அன்பு வருமா? ඔබගේ අදවත තුල ඉඳන් ප්‍රේමයේ ඉද இரக்கம் வருமா? සිත් තුනුවීමක් එයිද? உருக்கம் வருமா? සිත් තුනුවීමක් එයිද? நன்மை வருமா? යාපතේ ඉද? பழிவாங்குதல் வருதா? නැත්නම් පලි ගන්නා වූ කසප්පු අදහසක් වරදා? එනවද? තිත්තකමක් එනවද? இருதயத்தில் என்ன இருக்கு? අදවත තුල මොනවද තිබෙන්නේ? இருதயத்தில் இருக்கிறது தான் முகத்தில் செயலிலே வெளிப்படும். අදවත තුල තියෙන දේ තමයි මූණෙන් ඔබගේ ක්‍රියාකාරත්වයෙන් පෙන්වන්නේ. அதுதான் டும் டும் டும். ඒක තමයි පුපුරන්නේ. டும் டும் டும். டும் டும் ගාලා පුපුරන්නේ. கவனிங்க. හොඳට අවධානය යොමු டும் කරන්න. டும் டும் இல்ல. டும் டும் කියන එක නෙවෙයි. இருதயத்திலிருந்து தேவன் வெளிப்பட வேண்டும். අදවත තුල ඉඳන් දෙවියන් වහන්සේ එළිදරව් වෙන්නට ඕනේ. கருப்பு பக்கத்தை தோண்டி பாரும். කළු පැත්ත ආරලා බලන්න. இருதயத்திலிருந்து வர்ற எல்லா பிளானிங் என்ன கண்டு கொள்ள பண்ணுங்க. අදවතේ ඉඳන් හැම ප්ලෑන් එකේම මාව දැනගන්න. தொடர்ந்து வாசிங்க தம்பி. නොකඩවා කියවන්න. தொடர்ந்து தேவனே, என்னை ஆராய்ந்து என்னுடைய இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து மூன்றாவது இப்ப තුන්වෙනි කාරණේ දැන්. சோதியும் தங்கச்சி வாசிங்க. சோதியும். දෙවියන් වහන්සේ මා විමසා බලා මාගේ සිත දැනගත මැනව මා පරීක්ෂා කොට மூன்றாவது சோதிச்சு பாரு. තුන්වෙනි දේ පරීක්ෂා කරලා முதலாவது බලන්න. கேளுங்க ஆராயும். පළව විමසන්න. ரெண்டாவது இருதயம். දෙවනුව අදවත. மூன்றாவது சோதியும். තුන්වෙනි එක පරීක්ෂා நீங்க කරලා. நகை கடை பகுதியில் கொஞ்சம் போய் பாய் நகை வாங்கிடாதீங்க. රත්තරන් කඩ පැත්තට ගිහින් බලන්න රත්තරන් ගන්න එපා. நகை செய்யற இடத்துக்கு போங்க. රත්තරන් බාන අදන ස්ථානයට යන්න. வெள்ளி செய்யற இடத்துக்கு போங்க. රිදී කරන ස්ථානයට යන්න. அந்த இடத்துல நெருப்புல போடுவாங்க. ඒ ස්ථානේ ගින්නට දානවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஏன் ඇයි ඒ? சோதிச்சு களிம்பெல்லாம் நீக்குறாங்க. ඒක පරීක්ෂා කරලා සියලුම ඕන නැති දේවල් ඉවත් කරනවා. தாவீது சொல்லுகிறான், என்னை அக்கினியிலே போட்டு களிம்பு நீக்கும். දාවිත් කියනවා මාව ගින්නෙන් දාලා මගේ කිලුටුභාවය අයින් කරන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். என்னத்திலே போடும்? කොහෙද දාන්න ඕනේ? என்னத்திலே போடும்? කොහෙද දාන්නට ඕනේ? அப்படி நெருப்புல போட்டு එහෙම ගින්නට දාලා கேளுங்க, என் விசுவாசம் உண்மையில இருக்கா? මගේ ඇදහිල්ල ඔබ කෙරේ තිබෙනවද? என் வாழ்க்கையில உண்மை இருக்கா? මගේ ජීවිතයේ සැබෑකම තියෙනවද? போலித்தனங்களை எரித்து போடும். போலி வாழ்க்கை. බොරු ජීවිතය මාගෙන් පුච්චා දමන්න. இது உண்மையான பூ அல்ல. මේක ඇත්ත මලක් නොවේ. இது பிளாஸ்டிக் பூ. මේක ප්ලාස්ටික් මලක්. உண்மையான பூ இருக்கு. ඇත්තටම මල් තිබෙනවා. என் வாழ்க்கையில உண்மைகள் இல்ல, போலித்தனங்கள் நிறைய. என்ன நான் மூடுறது, என் வீட்டாக்களை மூடுறது, நான் நல்லவ மாதிரி நடிக்கிறது. அப்பா මාව මම වසා ගන්නවා, මගේ නිවසාය වසා ගන්නවා, මං හරි කෙනෙක් ඇටියට රඟපානවා. விசுவாசம் இருக்கா? ඇදහිල්ල තියෙනවද? ஒருவர் சொன்னார், කෙනෙක් කිව්වා என்ன செய்யறண்டே தெரியுது. මොනවද කරන්න කියලාම දන්නේ නැහැ. நாங்களே ஏன் ඇයි ඒ?
அதுதான் என்ன செய்யறே தெரியல. මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. ஏன் ඇයි ඒ? செலவுக்கும் இல்லையா? වීදමටත් නැහැ. இப்போ காலையில் என்ன சாப்பிட்டேன்? උදේ මොනවද කෑවේ? கரவனில் போய் 700 ரூபாய்க்கு பன் சாப்பிட்டேன். කැරවන එකට ගිහින් රුපියල් இல்ல, 800කට බනිස් என்கிட்ட කෑවා. இல்ல, මංගාව නැහැ. அங்க போய் பன் சாப்பிட்டேன். ඒ ගිහිල්ලා බනිස් பகல் என்ன කෑවා. செஞ்சீங்க? දවල්ට මොනවද ஃபேமிலியா කරේ? போய் පවුලක් எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல நல்லா சாப்பிட்டோம். රෙස්ටෝරන්ට් එක උන්ටට කෑවා. 4700 ரூபா. 4700යි. அப்ப இல்லையா? දැන් නැද්ද? இல்லையா? නැද්ද? ஆண்டோடைய தசம பாகம் எங்க? දෙවියන් වහන්සේගේ දසයෙන් කොටස කෝ? காணிக்க எங்க? පඬුරු කෝ? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியே, ඔබ ගැලවීමට පත් சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறாரே. අම්බ කරන්න බලය දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டோடைய பங்கு எங்க? දෙවියන් වහන්සේගේ පංගුව කෝ? உண்மை இல்லாத போலித்தனமான பொய்யர்களே. සැබෑකම නැති බොරු කරන බොරු අයනි. அவர் ஒருவருக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. එයා කෙනෙකුට ලක්ෂ 7ක් ණයට මුදල් දී තිබෙනවා. இன்னொருவருக்கு 5.5 லட்சம் ரூபாய் கடன் තව கொடுத்திருக்காரு. කෙනෙකුට ලක්ෂ 5මාරක් දී තිබෙනවා. இன்னொருவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் තව கொடுத்திருக்காரு. කෙනෙකුට ලක්ෂ 1මාරක් දී තිබෙනවා. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உலகத்தில் உள்ள அவ்வளவு சாப்பாடும் ஃப்ரிட்ஜில் இருக்கு. ෆ්‍රිජ් එක ඇල්ල බැලුවොත් ලෝකේ තියෙන හැම කෑමක්ම ෆ්‍රිජ් එක ඇතුලේ තිබෙනවා. இல்ல, නෑ. என்ன செய்யறேன்னு මොනවද කරන්න කියලා දන්නේ නෑ. ඒමද? என்ன செய்யணுமா? මොනවාරි කරන්න ඕනේද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. போலித்தனங்கள் நிறைய. බොරුකම එම වැස්වලාගෙන ඉන්න එක ගොඩාක්. அதுதான் நெருப்புல உன்னை போட விட்டு கொடு. ගින්නට ඔබව දාන්න ඔබව உன் අතාරින්න. விசுவாசத்தை பார்க்கணும், ඔබගේ ඇදහිල්ල බලන්නට உன் ඕනේ. உண்மையை பார்க்கணும், ඔබේ සැබෑකම බලන්නට ඕනේ. போலித்தனத்தை பார்க்கணும். ඔබගේ බොරුකම බලන්නට ඕනේ. கேளுங்க, இந்த சோதியம் என்று சொன்னா நல்ல ஒரு பாயிண்ட கேளுங்க. පරීක්ෂා කරන්න කියන ඒකේ එක වචනයක් තියෙනවා. இந்த வாழ்க்கையில உள்ளத உண்மையானதை உள்ளபடி எனக்கு காண்பியும். මගේ ජීවිතේ තියෙන දේ තියෙන ඇටියට මට පෙන්වන්න. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உள்ளபடி உள்ள நிலையில இந்த இருதயத்தை அப்படியே காணும். සැබෑකමින් තියෙන දේ ඒම මට මගේ අදවත තුල පෙන්වන්න. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி சபையில இருந்தா போதும். මේම ඇදහිලිවන්තෙක් සභාවේ හිටියොත් ඇති. சபைகள்ல இருந்தா போதும். සභාව තුල හිටියොත් ඇති. தேசத்துல இருந்தா போதும். දේශයේ හිටියොත් ඇති. எழுப்புதல் சும்மாவே வரும். පිබිදීම නිකම්ම ඇති වේවි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். தாவீதுடைய ஸ்பெஷல் ஜெபத்தை பாத்தீங்களா? දාවිද්ගේ විශේෂ යාඥාව බැලුවද? அப்படி தொடர்ந்து வாசிங்க தம்பி சீக்கிரம். නොකඩවා කියවන්න. என் இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இப்ப என்ற சிந்தனைகளை அறியும். දැන් කියනවා මාගේ සිතුවිල්ල. දෙවියන් වහන්සේ මා විමසා බලා මාගේ සිත දැනගත මැනව මා පරීක්ෂා කොට මාගේ සිතුවිලි දැනගත இப்ப என்ற මැනව. சிந்தனைகளை பாரு. දැන් සිතුවිලි දැනගන්න. என்ன பாருங்க? මාව බලන්න. கவலைத்தான் நிறைஞ்சிருக்கு. දුක තමයි පිරීලා තිබෙන්නේ. கடவுள் கவலையை கொடுக்கையில கவலை நிறைஞ்சிருக்கு. දෙවියන් වහන්සේ දුක දුන්නේ නැහැ. නමුත් දුකින් පිරීලා ඉන්නේ. எது உண்டு? එකක් மனதில் ஏற்பட்ட குழப்பம், සිතේ ඇති වූ කැළඹීම. அலை போன்று பாயும் எண்ணங்கள். ரல்லா கட்டியட்ட කැඳවීම එකක් රැල් கண்டவீமது. அலை போன்று ரல்ல ரல்ல රැල්ලක් அலை போன்று பாயிற எண்ணங்கள். රැල්ලක් වගේ පිබිදින සිතුවිලි. அலை மாதிரி வர்ற எண்ணங்கள். රැල්ලක් වගේ එන සිතුවිලි. நிறைய சந்தேகம். බෝ සැක. பாஸ்டர் ஆவியில தான் பேசுறாரா எல்லாம் எழுதி வச்சு பேசுறாரா? පාලකතුමා ආත්මයෙන් කතා කරනවා නැත්නම් ලියලා තියලා කතා කරනවා. 54 55 வயசாயிட்டு மறக்குதுன்றபடினால எபிரேய பாசம் என்ன, மூல பாசம் என்ன, கிரேக்க பாசம் என்ன, லத்தீன் பாசம் என்ன, அரபி பாசம் என்ன, இப்படி ஒவ்வொரு பாசையில தேடித்தான் கொண்டு දැන් வராங்க. අවුරුදු 54ක් 55ක් අමතක වෙන නිසා මේ වගේ මූල භාෂාව කුමක්ද, ලතින් භාෂාව කුමක්ද, ක්‍රේක වචනය කුමක්ද කියලා ලියලා බලලා තමයි කතා කරන්නේ. அரபில என்னன்னு பாக்குறேன். අරබි භාෂාවෙන් කුමක්ද කියලා எதுல බලනවා. லேசா நீ விளங்கி கொள்றதா இருக்குதோ அதுக்காக தேடி எழுதிட்டு வா. මොන දේ ඔබට පාසුවෙන් දැනගන්න පුළුවන්ද ඒ විදියට ඔයලා බලලා ලියාගෙන ඉන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஏன் ඇයි உன்னை நீ கண்டு கொள்ளணும்? ඔබ දැනගන්නට ඕනේ. நிறைய மன அழுத்தங்கள் சந்தேகங்கள் நிறைய இருக்கு. සිතේ සිරවීම ඔබට සැකය ගොඩාක් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கவலைகள் நிறைய இருக்கு. දුක බෝ තිබෙනවා.
இப்போ தான் ஃபோன்கள் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை දැන් இல்லை. ඔබට ෆෝන්ස් තියෙනවා කිසි ප්‍රශ්නයක් නැහැ. இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கிறது, දැන් ඉඳන් යාපනයට කතා කරනවා. அங்கே அதை கழிச்சிட்டு பிறகு மட்டக்களப்பு එන கதைக்கிறது, කතා කරලා මටකලපුවට කතා කරනවා. அதுக்கு பிறகு இங்கே யாருக்காவது அலம்புறது, ඊපස්සේ මේ කොය හරි කාට வெளிநாட்டில் அலம்புறது, ලෝකේ පිටරට ඉන්න අයට කතා அவ்வளவு කරනවා. கவலைகளை தான் அலம்புறது, ඒ තරම් දුක තමයි කතා කරන්නේ. வேதனைகளை அலம்புறது. වේදනාව කතා කරනවා. ஆண்டவர் இடத்துல வெளிப்படையா சொல்றது இல்லை. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සම්පූර්ණ කියන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென், ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்போ சிந்தனை முழுவதும் கவலை, சந்தேகம், மனக்குழப்பம், அங்கால மன அழுத்தம் தான் நிறைய இருக்கு. සිතේ පුරාම තියෙන දුක, වේදනාව, සිතේ තියෙන සිරවීම තමයි තිබෙන්නේ. நிறைய இருக்கு. හැම බොහෝ තිබෙනවා. நாங்க அமைதியா இருக்கிறோம், අපි නිශ්ශබ්දව ඉන්නේ. நாங்க கவனமா இருக்கிறோம். අපි අවධානයෙන් ඉන්නේ. வெரி சாரி, very sorry. வருவோம் போவோம், එනවා යනවා. எங்கட வேலையெல்லாம் செய்வோம், අපේ වැඩ පමණක් කරනවා. எங்கட வேலை, எங்கட விருப்பங்கள், எனக்கு லாபமாக எல்லாம் நடக்கும். මගේ කැමැත්ත, මගේ වැඩ, මට ලාභය තියෙන හැම දෙයක්ම කරනවා. தெளிவில்லாம இருக்கிற மனுஷன், පෑදිලි නැතුව ඉන්න මනුස්සයන්. இதன் மத்தியில் ஆண்டவர்கிட்ட கேள், எனக்கு தெளிவை தாரும். මේ මධ්‍ය දෙවියන් වහන්සේගෙන් අහන්න මට පෑදිලිකම දෙන්න. கடைசியா சொல்றேன், நேரம் இல்லாத படி අන්තිම වචනයක් මං කියන්නම්. தாவீது சொல்லுகிறான், දාවිත් කියනවා இதுவரைக்கும் என்ன நான் தற்பரிசோதனை செய்யாத பண்ணால அழிவு பெருகிட்டு. මේ වෙනතුරු මාව මම පරීක්ෂා කරපු නැති නිසා විනාශය වැඩි වුණා. ஒன்று. එකක්. ரெண்டாவது, දෙවනුව ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டேன். දෙවියන් වහන්සේට දුක මං ඇති කරා. மூன்றாவது, තුන්වෙනි தவறான பழக்க வழக்கங்கள். වැරදි පුරුදු ඇසිරීම්. உங்கள்கிட்ட இருக்கிறதும், ඔබ ගාව තියෙන දේත්, ஏதேன்ல இருந்ததும், ඒදේනකේ තිබ්බු දේ, தொடர்ந்து வருகிற ஆவி, නොකඩවා එන ආත්මය, நாங்க எங்களோட தவறுகளை நியாயப்படுத்துறது. අපේ වැරදි අපි අපේ වැරදි අපි ඒක හරි කියලා පෙන්නනවා. இப்பதான் வந்தார். அரிகச கண்ண மினிசு நே, අද සරිසේග්‍ර මනුස්සන් இல்ல. இவர் தன்னை நியாயப்படுத்தினா தன்னை வீட்டாரை நியாயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார். මෙයා තමන්වත් හරි කියලා කියනවා, තමන්ගේ නිවසේ අයත් හරි කියලා இது කියනවා. உதாரணமா சொல்றோம். මේක උදාහරණයක් ඇටියට කිව්වේ. இதுதான் எங்களோட வாழ்க்கை. මේක තමයි අපේ ජීවිතේ. ஏன் ඇයි ඒ? டைம் இல்ல, වෙලාවක් නැහැ. ஏன் ඇයි ඒ? இப்பதான் வந்தேன். දැන් තමයි ආවේ. ஏன்? ඇයි? නිකන් அந்த ඉනා முழு වෙනවා. குடும்பமும் மறைக்கிறேன், ஒரு மறைச்ச குடும்பம். ඉනා වෙලා සම්පූර්ණ පවුල වහනවා. ஜென்ம சுபாவம். ඒක ජෙම්මෙන් එන ස්වභාවය. ஆவிக்குரியவன் நிதானிப்பான். ආත්මයෙන් ඉන්න කෙනා ඒක තේරුම් ගන්නවා. அப்பாவும் சிரிப்பார், அம்மாவும் சிரிப்பார், மகனே மகனே ஹே. அவ்வளவு மூடி மறைச்ச கருப்பு பக்கம். සියලුම වසාගත්තු කළු පැති. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසාව. சத்தியத்தை பேசி சத்துருவானாலும் பரவாயில்லை, நீ உன்னை கண்டுகொள். සත්‍යතාවය කතා කරලා සතුරෙක් වුණත් කමන්න, ඔබ දැනගන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබ ආශිර්වාද எழுந்திருப்போம். කරනසේක.